ஒன் டைம் இந்த சட்னிய மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எல்லாம் இந்த சட்னிக்கு நான் ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. சூடான இட்லி, தோசையோட சாப்பிடுறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். இந்த சட்னி பண்றதுக்கு குக்கர்ல 8 முருங்கைக்காய நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம், கூடவே 10 வரமிளகாய், 3 தக்காளி பழத்த இந்த மாரி கீறல் போட்டு சேர்த்து, 1 கப் தண்ணி சேர்த்து குக்கர மூடி 4 விசில் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ தக்காளி பழத்த தனியா எடுத்து தோல் உரிச்சுக்கங்க. அதே மாரி முருங்கைக்காயில பல்ப்ப மட்டும் தனியா எடுத்துக்கங்க. வேக வச்ச எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா புளிய சுடுதண்ணில ஊற வச்சு சேர்த்துக்கங்க. இப்ப தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கங்க. தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்ச சட்னியும், வேக வச்ச முருங்கைக்காய் தண்ணியும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, சூடான இட்லி, தோசையோட சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பை.